வணக்கம் நண்பர்களே. பொதுவா ஒரு புதிய வருஷம் தொடங்குது அப்படின்னாலே நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள்ன்றது அதிகமா இருக்கும். என்ன நடக்க போதோ அப்படின்னு. அந்த வரிசையில தான் இந்த கணிப்புகளுக்கான ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். 2020-21 காலகட்டத்தில் நான் இந்த கணிப்புகள் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய போட்டிருக்கேன். பாபா வாங்கா இருக்கட்டும், நாஸ்ட்ரோடமஸ், கோரக்கர்கள், சித்தர்கள், பிரம்மகாரு ப்ரிடிக்ஷன், இந்த மாதிரி நிறைய கணிப்புகளை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன். உலக நகர்வுகளுக்கும் கணிப்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. 2 வருஷம் கழிச்சு கடந்த வாரம் பாபா வாங்கா அவர்களோட கணிப்பை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நல்ல வரவேற்பே இருந்தது. இன்னைக்கு நம்ம நாஸ்ட்ரோடமஸோட ப்ரிடிக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், இல்லை இந்துஸ்தான் டைம்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் மின்ட்டு, நிறைய செய்தி ஊடகங்கள் இப்போ இந்த நாஸ்ட்ரோடமஸோட ப்ரிடிக்ஷன் குறிப்பாக 4 முக்கியமான ப்ரிடிக்ஷனை பற்றி சொல்கிறாங்க. இதில் 3வது பாயிண்ட் இருக்கு பாருங்க. இதுவும் பாபா வாங்கா அவர்களோட கணிப்பும் ஒத்து போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2024 நாஸ்ட்ரோடமஸோட ப்ரிடிக்ஷன் போது நாஸ்ட்ரோடமஸை பற்றி ஒரு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் 16வது நூற்றாண்டில் ஒரு பிரெஞ்சு அஸ்ட்ராலஜராக இருந்திருக்காரு. இவரோட கணிப்புகள் இதுக்கு முன்னாடி இருக்க நிறைய கணிப்புகள் கணிச்சிருக்காரு. அதில் குறிப்பாக எனக்கு பிடிச்ச கணிப்பு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்லர். ஸோ ஹிட்லரோட ரேஸை அவர் கரெக்டாக கணிச்சிருக்காரு. ரொம்ப துல்லியமாக கணிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அழிவில்லா தலைவன் உருவாவான், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காரு. ஏலியன்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில கணிப்புகள் 2022 நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அது 2022 நடக்கலன்னா 23க்கு அப்படியே ஷூட் பண்ணுவாங்க. 23 நடக்கலன்னா அப்படியே 2024க்கு ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சில கணிப்புகளும் இதில் இருக்கு. ஸோ முதல்ல இந்த நாஸ்ட்ரோடமஸ் சீனாவை பற்றி ரொம்ப தெளிவாக கணிச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சீனா ஒரு பெரிய பிரச்சனையாக உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய டாமினன்ஸாக கண்டிப்பாக அவங்களோட வளர்ச்சி இருக்கும். ரைஸ் ஆஃப் சீனா டெஃபினட்டாக உறுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் என்ன வாக்கியம் வச்சிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, த ரெட் அட்வைசரி வில் பிகேம் பேல் வித் ஃபியர், புட்டிங் த கிரேட் ஓஷன் இன் ரெட். ஸோ இது என்ன ஆக்சுவல் அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு எதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிவப்பு எதிரி அப்படின்னாலே கம்யூனிஸ்ட் பார்ட்டியான இந்த சீனாவை தான் குறிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் ரெஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புட்டிங் த கிரேட் ஓஷன் இன் ரெட் அப்படின்றது பெருங்கடலை அச்சத்தில் ஆழ்த்துவான் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சவுத் சைனா சீல மிகப்பெரிய ஒரு பதட்டம் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கு. 2020 மிகப்பெரிய லெவலில் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தாய்வான் விஷயங்கள்ல கண்டிப்பா இப்போ இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸை சீனா தொடங்குவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள் தொடர்ந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த தாய்வான் தனியா போராட போறதில்ல. ஒட்டுமொத்த வெஸ்ட் நாடுகளும் உறுதுணையா இருக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இந்தியாவும் எல்லையில ஏதாவது ஒரு அஃபென்சிவ் டிஃபென்சிவ் கொள்கைகள் மூலமா ஆபரேஷனை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு இப்ப இந்த சீனாவோட ரேஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க. ஒரு அச்சத்தோடயே இருக்கும் அப்படின்னு இவர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த வாக்கியம் மூலமா கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இரண்டாவதா பார்த்தீங்கன்னா த ராயல் ட்ரபிள் இன் 2024 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த யூகேவோட அரச குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா தீவுகளின் ராஜா, அதுவும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த கிங் மாற்றப்படுவார் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சார்லஸ் தான் 3வது கிங்கை இருக்காரு. ஸோ சார்லஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஹாரிஸ் அவர்கள், ஏற்கனவே குடும்பத்தை ஒதுக்கி வச்ச ஹாரிஸ் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக திருப்பியும் அவர் இந்த ராஜாவாக மாறத்துக்கு, மன்னராக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கிங்டமுக்கு அப்படின்றது தான் இவர் சொல்லியிருக்க இந்த வாக்கியத்தை வச்சு இப்போ கணிக்க தொடங்கியிருக்காங்க. இந்த கணிப்புகளை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது தொடர்ந்து 3வது கணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கணிப்பு தான் நான் சொன்னேன். பாபா வாங்கா அவர்களோட கணிப்பும் இவரோட கணிப்பும் கிட்டத்தட்ட ஒத்து போகுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வறண்ட பூமி, வறட்சி ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் உலகத்தில் முக்கியமான இடங்கள்ல நடக்கும் அப்படின்னு இவர் கணிச்சிருக்காரு. அதாவது வறண்ட பூமி மேலும் வறண்டு வளரும்,
அதை காணும்போது பெரும் வெள்ளம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்றேன். ஸோ அந்த வறண்ட பூமி மூலமா இன்னும் பெரிய லெவல்ல வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எல்லா நாடுகளுக்குமே ஒத்து போற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்ப கூட சமீபத்தில் சென்னையில் ஃப்ளட் ஏற்பட்டது. தொடர்ந்து பலவிதமான இந்த இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஸோ குறிப்பாக ஹீட் வேவை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் சொன்னேன் பாபா வாங்கா அவர்களோட ப்ரெடிக்ஷனும் இதுவும் ஒத்து போகுது அப்படின்னு. அதாவது ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹீட் வேவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வைல்டு ஃபயரும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2020 இந்த அமேசான் காடுகள் எந்த அளவுக்கு காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு அப்படின்னு. ஸோ தொடர்ந்து இது மாதிரியான ஒரு கணிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது எதை நோக்கி போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் அதாவது தண்ணி தட்டுப்பாடு அதிகமாக ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே உண்மையிலே ஒரு அச்சத்தை தான் கிளப்புது. இருந்தாலும் இது 3வது ப்ரிடிக்ஷன் கிட்டத்தட்ட பாபா வாங்க அவர்களும் நாஸ்ட்ராடமஸும் ஒரே மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 4வது ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது புதிய போப்பாண்டவர் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யூரோப் நியூஸ் ஏஜென்சிஸ் அதிகமாக சொல்றாங்க. ஏன்னா இப்ப போப் பிரான்சிஸாக இருக்கிறது கண்டிப்பாக சீக்கிரமாக 2024, ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருக்காரு. இப்போதைக்கு மாற்றுறதுக்கான எந்த ஒரு விஷயங்களும் தெரியல. ஆனால் இவர் மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் மாற்றப்படுவார்னா அப்போ இவர் உடல்நிலை குறைவா இவருக்கு ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு யோசனைகள் தான் எல்லாருக்குமே தோணுது. அதுக்கேற்ற மாதிரியே இவர் பார்த்தீங்கன்னா இப்ப கூட கிளைமேட் சம்மிட் நடந்தது பார்த்தீங்களா துபாயில். ஸோ அந்த சம்மிட்டுக்கு போப் பிரான்ஸும் அவருக்கு இன்வைட் கொடுத்துருந்தாங்க. அவரும் வரதா இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஆர்வமாக அவர் இந்த விஷயங்களில் நிறைய சேவைகள் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு விஷயங்கள்னால இப்போ இந்த போப் பிரான்சிஸ் இந்த கிளைமேட் சம்மிட்டில் கலந்துக்காததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, பிரீத்திங் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் அவர் கலந்துக்கல. ஸோ யூஎனோட கிளைமேட் சம்மிட்டில் கலந்துக்கலனாலும் இந்த வருஷம் அவருக்கு உடல்நிலை பாதிப்புன்றது அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால புதிய போப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க 2024. ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் கேட்ட உடனே என்னப்பா இந்தியாவை பத்தி எதுவும் சொல்லலையா அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும். ஸோ இந்தியா அப்படின்னு பொதுவாக ஸ்பெசிஃபையா எந்த ஒரு நாட்டையுமே மென்ஷன் பண்ணி இவரோட இதுல இல்லை. அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ இந்த சீனாவை கூட ரெட் அட்வைசரின்னு சொல்லும்போது ஸோ சிவப்பு எதிரி உலகத்துக்கே அவன் தான். ஸோ அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி குறிப்பாக இந்த முக்கடல் சேர்ற இடத்துல ஒரு அழிவில்லா தலைவன் உருவாவான்றதெல்லாம் 2020 காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி இன்னும் ஒரு டிஸ்கஷன் டாப்பிக்காக தான் போயிட்டு இருக்கு. ஒரு கன்க்ளூஷன் வரல. இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தான் அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. நாஸ்ட்ராடமஸ் கணிப்புகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதாவது சர்வதேச கணிப்பாளர்கள் பாபா வாங்க கம்பேர் பண்ணும்போது அவரோட கணிப்புகள் ரொம்ப கிளியரா இருக்கும். ஏன்னா அவர் இந்த திருக்குறள் மாதிரி அழகா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா எழுதி வச்சிருக்கனால நீங்க சப்போஸ் நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அதோட புக் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சோ அந்த மாதிரி அவர் கிளீனா எழுதி வச்சிருப்பார். நீங்க படிச்சாலே உங்களுக்கு இதையும் அதையும் லிங்க் பண்றதுக்கு உங்களுக்கு தோணும். சோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவரோட கணிப்புகள். அதனால நாஸ்ட்ராடமஸ்ன்றது எப்பொழுதுமே ஒரு கொஞ்சம் டாப்ல தான் இருப்பார் மற்ற கணிப்பாளர்களை கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலும் இந்தியாவில் இந்த கோரக்கர் சித்தர்களோட கணிப்புகள், அதே மாதிரி பிரம்மகாருவோட ப்ரிடிக்ஷன்ஸ், இவங்க எல்லாருமே மிகப்பெரிய லெவல்ல கணிச்சிருக்காங்க. ஸோ நீங்க சப்போஸ் அந்த வீடியோ கூட பார்க்கணும்னா பிரம்மகாரோ இல்லை கோரக்கர்னு போட்டு ஸ்ரீராம் டைப் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ இன்னமும் யூடியூப்ல இருக்கு. நீங்க வேணா ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 4 ப்ரிடிக்ஷன்ல எந்த ப்ரிடிக்ஷன் கன்ஃபார்மா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இது தவிர இன்னும் மற்ற விஷயங்களை பத்தி சொல்லுங்க, இல்லை இதை பத்தி பேசுங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்க கீழே தாராளமாக சொல்லுங்க. ஆனா இந்த பாபா வாங்க ப்ரிடிக்ஷன்லயே லாஸ்ட் டைம் நீங்க தொடர்ந்து இல்லை பைபிள்ல இந்த மாதிரி நிறைய கணிப்புகள் இருக்கு, பஞ்சாங்கத்தில் இந்த மாதிரி நிறைய கணிப்புகள் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கணிப்புகள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதை நான் எதுவும் மறுக்கல, அதுலயும் உண்மைத்தன்மை இருக்கலாம். இதை தவிர நிறைய கணிப்புகள் இருக்குங்க, ஏகப்பட்ட கணிப்புகள் இருக்கு. அதை சொல்லணும்னா நமக்கு காணொலிகள் டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா
இப்போதைக்கு இந்த வருஷம் தொடக்கத்தில் முக்கியமான கணிப்பாளர்கள் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு நான் இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கணிப்புகளை பற்றி தெரியும்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இதை தவிர இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம், இல்லை டேரெக்டாக நான் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த்.